everyone. Today we are going to see about class 11 chapter 2, the biological classification. Chapter 2, biological classification. System of classification. First the system பார்த்தோம்னா earliest classification was given by Aristotle. உங்க எல்லாருக்கும் அரிஸ்டாட்டில்லாம் யாருன்னு தெரியும். அவர்தான் ஃபர்ஸ்ட் ஆர்கானிசம்ஸோட கிளாசிபிகேஷன் வந்து காமிச்சார். It is divided into herbs, shrubs and trees. Animals into those with RBCs and those who don't have it. இந்த அரிஸ்டாட்டில் வந்து எப்படி பிரிச்சாருன்னா பிளான்ட்ஸ் தனியா அனிமல்ஸ் தனியா. பிளான்ட்ஸ் வந்து ஹெர்ப்ஸ், ஷ்ரப்ஸ், ட்ரீஸ். அனிமல்ஸ் பார்த்தோம்னா those have the presence of RBCs and those have the absence of RBCs. RBCs இருக்கிறதும் RBCs இல்லாததுமா பிரிச்சிருக்காரு அனிமல்ஸ்ல. பிளான்ட்ஸ்ல ஹெர்ப்ஸ், ஷ்ரப்ஸ் அண்ட் ட்ரீஸ். டூ கிங்டம் கிளாசிபிகேஷன் யார் கொடுத்தாருன்னா கரோலஸ் லின்னேயஸ். அவர் வந்து பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம் பிரிச்சாரு. 5 கிங்டம் கிளாசிபிகேஷன் யார் கொடுத்தாருன்னா ஆர்ஹெச் விட்டாக்கர், ராபர்ட் ஹென்ரி விட்டாக்கர். அவர் மொனீரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா அப்படின்னு ஒரு 5 கிங்டமா பிரிச்சாரு. இதுல கிங்டம் மொனீரா வந்து பார்த்தோம்னா ஹாஸ் பாக்டீரியா எஸ் ஹோல் மெம்பர். கிங்டம் மொனீரால மோஸ்ட்லி பாக்டீரியா தான் வரும். ஸோ பாக்டீரியாவை பார்த்தோம்னா அது வந்து மொத்தம் 4 டைப்பு. காக்கஸ், பெசிலஸ், விப்ரியோ, ஸ்பைரலம். இந்த 4 டைப் எதை வச்சு பிரிச்சிருக்காங்கன்னா பாக்டீரியாவோட ஷேப்பை வச்சு பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் காக்கஸ். காக்கஸ் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப், ரவுண்ட் இன் ஷேப். பெசிலஸ் வந்து ராட் ஷேப்டு, ஒரு ஸ்பூன் மாதிரி இருக்கும். விப்ரியோ வந்து கமா ஷேப்டு. ஸ்பைரலம் வந்து ஸ்பைரல் ஷேப்டு, த்ரெட் மாதிரி இருக்கும். பாக்டீரியா ஃபவுண்ட் ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர் அண்ட் கேன் பி ஃபோட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோப். பாக்டீரியாலேயே ஓன் ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்றதும் இருக்கு, ஓன் ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணாம டிபெண்டிங் ஆன் அதர்ஸ், அதாவது ஹெட்டரோட்ராப்ஸாகவும் நிறைய பாக்டீரியா இருக்கு. அதை வச்சு பார்த்தோம்னா பாக்டீரியா வந்து மொத்தம் 2 டைப், ஆர்கி பாக்டீரியா, யூ பாக்டீரியா. ஆர்கி பாக்டீரியா பார்த்தோம்னா அது வந்து மொத்தம் 3 டைப், ஹாலோஃபைல்ஸ், மெத்தனோஜென்ஸ், தெர்மோஅசிடோஃபைல்ஸ். ஹாலோஃபைல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சால்ட்டி ஏரியாஸ்ல வந்து இருக்கும். ஹாலோஃபைல்ஸ் வந்து சால்ட்டி ஏரியாஸ்ல இருக்கும். மெத்தனோஜென்ஸ் வந்து கட் ஆஃப் ரூமினன்ட் அனிமல். கட்னா வேற ஒன்றும் இல்லை, ஸ்டொமக். ரூமினன்ட் அனிமல்னா நம்ம கவ், பஃபலோ, கோட் அந்த மாதிரி கேட்டில்ஸ், அதோட அந்த கேட்டில்ஸோட ஸ்டொமக்ல வந்து இருக்கும். இது எதுக்காக இருக்கும்னா ப்ரொடியூஸ் மீத்தேன் கேஸ். மீத்தேன் கேஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அப்புறம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா தெர்மோசிடோஃபைல்ஸ் வந்து ஹாட் ஸ்ப்ரிங், ஹாட் ஏரியாஸ், அதாவது ரொம்ப ஹெவி கிளைமேட்டா, ஹை டெம்பரேச்சர் இருக்க ஏரியாஸ்ல வந்து தெர்மோசிடோஃபைல்ஸ் வந்து இருக்கும். யூ பாக்டீரியா பார்த்தோம்னா யூ பாக்டீரியானாலே ட்ரூ பாக்டீரியா, யூனா ட்ரூ பாக்டீரியா, யூ பாக்டீரியானா ட்ரூ பாக்டீரியா. இது வந்து மொத்தம் 2 டைப், போட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ராப்ஸ், ஹீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ராப்ஸ். ஆட்டோட்ராப்ஸ்னா என்னன்னா they have the ability to prepare their own food. அது வந்து ஓனா வந்து ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணும். போட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ராப் பார்த்தோம்னா சைனோபாக்டீரியா. சைனோபாக்டீரியா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதோட இன்னொரு நேம் வந்து என்னன்னா ப்ளூ கிரீன் ஆல்கி. Some like Anabina have specialized cells called heterocyst. எக்ஸாம்பிள் அனபினா பார்த்தோம்னா அதுல வந்து ஹெட்ரோசிஸ்ட்னு ஒரு செல் இருக்கும். இந்த ஹெட்ரோசிஸ்ட் வந்து எதுக்குன்னா நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்றதுக்காக இருக்கும். இதெல்லாம் என்னன்னா போட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ராப்ஸ். கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ராப்ஸ் பார்த்தோம்னா அது வந்து என்ன பண்ணுன்னா நிறைய இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் லைக் அம்மோனியா, நைட்ரேட் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி ஏடிபின்னா என்னது எனர்ஜி கரன்சி ஆஃப் த செல், அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஹெட்டிரோட்ராபிக் பாக்டீரியா. ஹெட்டிரோட்ராபிக் பாக்டீரியானா அது உங்களுக்கு ஹெட்டிரோட்ராபிக்னால என்னன்னு தெரியும், டிபெண்டிங் ஆன் அதர்ஸ் ஃபார் தேர் சர்வைவல். அடுத்தவங்ககிட்ட வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும் ஃபுட்டுக்காக. அது வந்து என்ன பண்ணும்னா டீகம்போசஸ் ஹெல்ப் இன் மேக்கிங் கர்ட். மில்கை வந்து கர்ட் அப்போ சேஞ்ச் பண்ணும். ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ், நம்ம மெடிசின்ஸ்க்கான இன்ஜெக்ஷன்ஸ், வேக்சினேஷன்ஸ் ப்ராசஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. நைட்ரஜன் ஃபிக்சேஷனுக்கு யூஸ் பண்ணும். இது வேக்சினேஷனுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. இது டிசீஸும் காஸ் பண்ணும். காலரா, டைஃபாய்டு இந்த மாதிரி டிசீஸும் காஸ் பண்ணும். அடுத்து மைக்கோபிளாஸ்மா. மைக்கோபிளாஸ்மா என்னன்னு பார்த்தோம்னா கம்ப்ளீட்லி லேக் செல்வால். இதுல வந்து செல்வாலே இருக்காது. ஸ்மாலஸ்ட் லிவிங் செல்ஸ், ரொம்ப சின்ன ஸ்மாலஸ்ட் லிவிங் செல்ஸ். யூ கேனாட் see it by your naked eye. கேன் சர்வை வித்வுட் ஆக்சிஜன். ஆக்சிஜன் இல்லாமலே அதால சர்வை பண்ண முடியும். பேத்தோஜெனிக் இன் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ், டிசீஸ் காஸ் பண்ணும். ஒரு ஜெனரல் பாயிண்ட் சொல்றேன். மைக்கோபிளாஸ்மாவோட இன்னொரு நேம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜோக்கர்ஸ் ஆஃப் மைக்ரோபயாலஜி. மைக்கோபிளாஸ்மாவோட இன்னொரு நேம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜோக்கர்ஸ் ஆஃப் மைக்ரோபயாலஜி. இது வந்து எவ்வளவு இதுல இருக்கும்னா 1 மைக்ரோமீட்டர் அளவுல இருக்கும். அதோட சைஸ் வந்து 1 மைக்ரோமீட்டர் இருக்கும். நெக்ஸ்ட் இதோட கிங்டம் மொனிராம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கிங்டம் புரோட்டிஸ்டா. புரோட்டிஸ்டா வந்து இங்க பார்த்தோம்னா
புரோட்டிஸ்டால வந்து மொத்தம் 5 டைப் இருக்கு. கிரைசோஃபைட்ஸ், டைனோஃபிளாஜெலேட்ஸ், யூக்ளினாய்ட், ஸ்லைம் மோல்ட், புரோட்டோசோவன்ஸ். கிரைசோஃபைட்ஸ் பார்த்தோம்னா அது வந்து எக்ஸாம்பிள் வந்து டைஆட்டம்ஸ் அண்ட் கோல்டன் ஆல்கே. இதுல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்ஸ் ஹேவ் சிலிக்கா அண்ட் செல்வால். அந்த செல்லோட செல்வால் வந்து சிலிக்கான், அதாவது சிலிக்காவால மேடாயிருக்கும். நம்ம இந்த சி பேங்க்ஸ், கடற்கரை ஓரத்துல பார்த்தீங்கன்னா சிப்பிலாம் சொல்லுவாங்கல்ல, அதுதான் என்னன்னா கிரைசோபைட்ஸ். அந்த சிப்பி வந்து 2 செல்லால மூடி இருக்கும்ல, அதே மாதிரி தான் இதோட செல்லும் இருக்கும். தேர் அக்யூமுலேஷன் ஃபார்ம் டயட்டமிசிஸ் எர்த். அந்த சிப்பியோட அந்த 2 செல் மூடி இருக்க மாதிரியே தான் இருக்கும். அதை தான் எந்த பாயிண்ட்ல சொல்றாங்கன்னா ஃபிட் டுகெதர் லைக் சோப் பாக்ஸ். சோப்பை வந்து க்ளோஸ் பண்ணி வைப்பாங்க, அதே மாதிரி இருக்கும். தேர் அக்யூமுலேஷன் ஃபார்ம் டயட்டமிசிஸ் எர்த். இது வந்து என்ன பண்ணுன்னா டயட்டமிசிஸ் எர்த் வந்து ஃபார்ம் பண்ணும். இதுக்கு வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அது வந்து என்ன பண்ணுன்னா ஒரு பெட் லைக் லேயர் ஃபார்ம் பண்ணும். அது வந்து அந்த பேங்க்ஸ்ல வந்து ஒரு பெட் லைக் லேயர் வந்து ஃபார்ம் பண்ணும். அந்த லேயருக்கு பேர் தான் என்னன்னா டயட்டமிசிஸ் எர்த். அடுத்து இட் இஸ் யூஸ்ட் இன் பாலிசிங் ஃபில்ட்ரேஷன் ஆஃப் ஆயில் அண்ட் சிரப்ஸ். இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா நல்ல பாலிசிங் ஃபில்ட்ரேஷன் ஆஃப் ஆயில்ஸ் அண்ட் சிரப்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் டைனோஃபிளாஜெலேட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மெரைன் ஃபோட்டோசிந்தட்டிக் செல்வால் ஹேஸ் செல்லுலோஸ். இது வந்து மெரைன் சி ஏரியாஸ்ல தான் வாழும். செல்வால் ஹேஸ் செல்லுலோஸ். ரைசோபேட்ஸ்ல செல்வால் வந்து சிலிக்கான் இருந்துச்சு. இதுல வந்து என்ன இருக்குன்னா செல்லுலோஸ் இருக்கும். 2 ஃபிளாஜெல்லா. இதுக்கு வந்து 2 ஃபிளாஜெல்லா இருக்கும். ஒன்னு வந்து லாங்கிடியூடினலா இருக்கும், இன்னொன்னு வந்து டிரான்ஸ்வர்ஸா இருக்கும். டைனோஃபிளாஜெலேட்ஸ்ல வந்து மொத்தம் 2 ஃபிளாஜெல்லா இருக்கும். ஒன்னு வந்து லாங்கிடியூடினல், இன்னொன்னு வந்து டிரான்ஸ்வர்ஸா இருக்கும். ஓகேவா? ஒன்னு வந்து லாங்கா இருக்கும், இன்னொன்னு வந்து லாங்கிடியூடினல்னா ஒன்னு வந்து ஷார்ட்டா இருக்கும், ஒன்னு வந்து லாங்கா இருக்கும். அடுத்தது யூக்ளினைட்ஸ். யூக்ளினைட்ஸ்ல வந்து என்னன்னு பார்த்தோம்னா பெலிக்கிள், புரோட்டீன் ரிச் லேயர். பெலிக்கிள்னு வந்துட்டாலே நீங்க புரோட்டீன் ரிச் லேயர்னு எழுதிடலாம். திஸ் புரோட்டீன் ரிச் லேயர் ஹெல்ப்ஸ் த யூக்ளினாய்ட் டு மேக் தேர் பாடி ஃபிளெக்சிபிள். அந்த யூக்ளினைட்ஸோட பாடி வந்து ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்கும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டியூ டு திஸ் பிரசன்ஸ் ஆஃப் பெலிக்கிள் லேயர். அடுத்தது போட்டோசிந்தட்டிக் இன் பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட். இது வந்து போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் வந்து இது வந்து நடக்கும். இது வந்து போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்ல வந்து இன்வால்வ் ஆகும் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட் இருக்கிறதுனால இது வந்து போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் வந்து மேக் பண்ணும். இது இந்த யூக்ளினைட்ஸ் வந்து 2 டைப்பா ஆக்ட் பண்ணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோட்ராப்ஸ், ஹெட்டிரோட்ராப்ஸ். பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட் இருந்துச்சுன்னா போட்டோசிந்தசிஸ் மூலமா ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணும். ஒருவேளை சன்லைட் இல்லைன்னா ஹெட்டிரோட்ராப்ஸ், ஐ மீன் டிபெண்ட் ஆன் அதர்ஸ் ஃபார் தேர் சர்வைவல். அடுத்த ஆர்கானிசம்ஸை டிபெண்ட் பண்ணி ஃபுட்டுக்காக வந்து சர்வே பண்ணும். அடுத்தது ஸ்லைம் மோல்ட்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்ரோஃபிட்டிக் புரோட்டிஸ்ட். சாப்ரோஃபிட்டிக்னால உங்களுக்கு என்னன்னு தெரியும், ஃபீட் ஆன் டெட் அண்ட் டீகேயிங் மேட்டர். இது வந்து டெட் அண்ட் டீகேயிங் மேட்டர் மட்டுமே ஃபீட் பண்ணும். சாப்ரோஃபிட்டிக்னால அதான். எக்ஸாம்பிள் மஷ்ரூம் சொல்லலாம். ஃபார்ம் அக்ரிகேட்ஸ் டு ஃபார்ம் பிளாஸ்மோடியம் க்ரோ ஆன் டீகேயிங் ட்விக்ஸ் அண்ட் லீவ்ஸ். அதில் டீகேட்னா என்னன்னா ரொம்ப டேமேஜ் ஆன லீவ்ஸு, அதில் வந்து இது வந்து க்ரோ ஆகும். அப்புறம் இது வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா ஃபார்மேஷன் ஆஃப் பிளாஸ்மோடியத்தோட அந்த ப்ரீடிங், பிளாஸ்மோடியத்தோட க்ரோத், ப்ரீடிங் எல்லாத்துக்குமே இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸ்போர்ஸ் ஹேவ் ட்ரூ வால்ஸ் விச் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ரெசிஸ்டன்ட் அண்ட் சர்வே ஃபார் மெனி இயர்ஸ். இதுல வந்து ட்ரூ வால் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், எக்ஸ்ட்ரீம்லி ரெசிஸ்டன்ட். எந்த ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ஆர் சிவியர் கண்டிஷன்ஸாலையும் இதோட வாலை வந்து பிரேக் பண்ணி கிராக் பண்ணி உள்ள போக முடியாது. இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ரெசிஸ்டன்ட் அண்ட் கேன் சர்வே ஃபார் மெனி இயர்ஸ். இதோட அந்த ட்ரூ வால், நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான வால் இருக்கிறதுனால இட் கேன் ஏபிள் டு சர்வே ஃபார் மெனி இயர்ஸ். அடுத்து புரோட்டோசோன்ஸ் பார்த்தீங்கன்னா புரோட்டோசோன்ஸ் வந்து மொத்தம் 4 டைப்பு: அமீபாய்டு, ஃபிளஜெலேட்டட், சிலியேட்டட், ஸ்போரோசோன்ஸ். அமீபாய்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா அமீபாய்டுனாலே அமீபான்னு சொல்லிடலாம். அமீபால என்ன பிரசென்ட் ஆயிருக்கும், ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன், சூடோபோடியா பிரசென்ட் ஆயிருக்கும். அது மூலமா வந்து ஃபுட்டை வந்து கெயின் பண்ணி ஃபுட்டை வந்து ஃபீட் பண்ணும். ஃபிளஜெலேட்டட்னாலே ஃபிளஜெல்லா பிரசென்ட் ஆயிருக்கும். எக்ஸாம்பிள் ட்ரிப்னோசோமா காசஸ் ஸ்லீப்பிங் டிசீஸ். அப்புறம் சிலியேட்டட்னாலே சிலியா பிரசென்ட் ஆயிருக்கும். எக்ஸாம்பிள் பாரமிசியம். ஸ்போரோசோன்ஸ்னால என்ன பிரசென்ட் ஆயிருக்குன்னா ஸ்போர் லைக் ஸ்டேஜ் இன் லைஃப் சைக்கிள். எக்ஸாம்பிள் வந்து பிளாஸ்மோடியம் வந்து என்னன்னா மலேரியல் பாரசைட். இதான் மலேரியாவை காஸ் பண்ணும். அடுத்து கிங்டம் ஃபங்கை வந்து பார்த்தோம்னா நான் குளோரோஃபில்லஸ் ஹைஃபை. குளோரோஃபில் வந்து இருக்காது. நெட்வொர்க் ஆஃப் ஹைஃபை கால்டு மைசீலியம். இதுல வந்து என்னன்னா மைசீலியம்
ஃபங்கைல வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மைசீலியம் இருக்கும். A group of hyphae called as mycelium. அதை நம்ம ஈஸியா எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா நெட்வொர்க் ஆஃப் ஹைஃபை. அதுக்கடுத்து செல் வால் ஆஃப் கைட்டின் அண்ட் பாலிசாக்ரைட். இதோட செல் வால் வந்து எதால மேட் ஆயிருக்கும்னா கைட்டின் அண்ட் பாலிசாக்ரைடால மேட் ஆயிருக்கும். இட் கேன் க்ரோ இன் வார்ம் அண்ட் ஹியூமிட் கிளைமேட்ஸ். வார்ம் கிளைமேட்லயும் க்ரோ ஆகும், ஹியூமிட் கிளைமேட்லயும் க்ரோ ஆகும். நெக்ஸ்ட் சாப்ரோஃபிட்டிக், பாராசிட்டிக் அண்ட் சிம்பியாட்டிக். இது வந்து மொத்தம் 3 டைப் ஆஃப் ஃபீடிங் வந்து இன்வால்வ் ஆகுது. சாப்ரோஃபிட்டிக்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், டெட் ஃபீட் ஆன் டெட் அண்ட் டிகேயிங் மேட்டர். பாராசிட்டிக்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா லிவ் ஆன் ஹோஸ்ட். ஒரு ஹோஸ்ட் மேல வந்து இதை ஒரு ஒரு ஹோஸ்ட் ஒரு ஹோஸ்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் ஹோஸ்ட் இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு கேட்டில்ஸ், இதான் ஹோஸ்ட். அந்த ஹோஸ்டோட நியூட்ரியன்ஸை வந்து இது வந்து அப்டைன் பண்ணும். சிம்பியாட்டிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப். அதாவது லைக்கன்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கையும் ஆல்கையும் பிரச்சனை ஆயிருக்கும். அது மூலமா அது வந்து ஃபுட்டு மேக் பண்ணி ஃபுட் கெயின் பண்ணும். லைக்கன்ஸோட இன்னொரு நேம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் இண்டிகேட்டர்ஸ். அடுத்து இதுல ஃபங்கையோட எக்ஸாம்பிள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பக்சீனியா அண்ட் பென்சிலம். நெக்ஸ்ட் கிளாஸஸ் ஆஃப் ஃபங்கை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைகோமைசிட்டிஸ், ஆஸ்கோமைசிட்டிஸ், பெசிடோமைசிட்டிஸ் அண்ட் டியூட்ரோமைசிட்டிஸ். 4 கிளாஸ் இருக்கு. ஃபைகோமைசிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரோ ஆன் டீகேயிங் வுட்ல வந்து வளரும். அப்புறம் மைசீலியம் செப்டேட், இது வந்து மைசீலியம் செப்டேட். அப்புறம் ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ்ட் எண்டோஜினஸ் ப்ராசஸ். அது வந்து மொத்தம் 2 டைப், எண்டோஜினஸ், எக்ஸோஜினஸ். இது வந்து எண்டோஜினஸ் மூலமா வந்து ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பேஸ் ஜூவோஸ்போர்ஸ் மூலமா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். எக்ஸாம்பிள் ரைசோபஸ். ஆஸ்கோமைசிட்டிஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சாக்ட் ஃபங்கை. மைசீலியம் வந்து இங்க செப்டேட், இங்க பிரான்ச்டு அண்ட் செப்டேட். இதுல வந்து ஸ்போர்ஸ் வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகும்னா எக்ஸோஜினஸா ப்ரொடியூஸ் ஆகும். எக்ஸாம்பிள் நியூரோஸ்போரா. பயோகெமிக்கல் ஸ்டடீஸ்க்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பெசிடோமைசிட்டிஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மைசீலியம் செப்டேட், ஏசெக்சுவல் ஸ்போர்ஸ் வந்து இருக்கவே இருக்காது. அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபைகோமைசிட்டிஸ் வந்து எண்டோஜினஸ், ஆஸ்கோமைசிட்டிஸ் வந்து எக்ஸோஜினஸ். இதுல வந்து ஏசெக்சுவல் ஸ்போர்ஸே இருக்காது. அதுக்கடுத்து இது செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து எது மூலமா நடக்கும்னா பெசிடோஸ்போர்ஸ் மூலமா நடக்கும். பெசிடியம் ப்ரொடியூஸ்டு 4 பெசிடோஸ்போர்ஸ் ஆஃப்டர் மியாசிஸ்க்கு அப்புறமா வந்து இந்த பெசிடியம் வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்னா 4 பெசிடோஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். எக்ஸாம்பிள் வந்து அகாரிகஸ். டியூட்ரோமைசிட்டிஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை. இதை ஏன் இம்பர்ஃபெக்ட் ஃபங்கைன்னு சொல்றாங்கன்னா இதை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கல. It is called as imperfect fungi due to the absence of information about these Deuteromycetes. அப்புறம் once sexual form is discovered, the member is moved to Ascomycetes or Basidiomycetes. Mycelium is septate. Mycelium வந்து செப்டேட்டா இருக்கும், பிரான்ச்டா இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா ஆல்டர்னேரியா. ஃபங்கை இதை பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்கை. ஃபைகோமைசிட்டிஸ்க்கு லோவர் ஃபங்கை, ஆஸ்கோமைசிட்டிஸ்னா சாக் ஃபங்கை, பெசிடோமைசிட்டிஸ்னா கிளப் ஃபங்கை, டியூட்ரோமைசிட்டிஸ்னா இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை. இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். இதான் ரைசோபஸ், இதான் நியூரோஸ்போரா. இதை பயோ கெமிக்கல் ஸ்டடீஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அகாரிகஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், மஷ்ரூம். இது வந்து ஃபியூசரேரியம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ரொம்ப காமனான எக்ஸாம்பிள் எதுனா ட்ரைகோடெர்மா, ஆல்டர்னேரியா, ட்ரைகோடெர்மா. இதுல காமன் எக்ஸாம்பிள் என்ன எழுதலாம்னா ரைசோபஸ் எழுதலாம், ரைசோபஸ் மியூக்கர் எழுதலாம். அப்புறம் ஆஸ்கோமைசிட்டிஸ்ல என்ன எக்ஸாம்பிள் எழுதலாம்னா நியூரோஸ்போரா, ஈஸ்ட் எழுதலாம். பெசிடோமைசிட்டிஸ்ல பக்சீனியா, அகாரிகஸ் எழுதலாம். நெக்ஸ்ட் வைரஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வைரஸ் உங்களுக்கு காமனாகவே தெரியும். வைரஸ் லிவிங் மெட்டீரியலாகவும் இருக்கும், நான் லிவிங் மெட்டீரியலாகவும் இருக்கும். லிவிங் மெட்டீரியலாக எப்போ இருக்கும்னா ஒரு ஹோஸ்ட்டுக்குள்ள போயிருச்சுன்னா, when it enters a host it will become a living material. அது வந்து ஒரு ஹோஸ்ட்டுக்குள்ள என்டர் ஆயிடுச்சுன்னா அது வந்து லிவிங் மெட்டீரியலாக மாறிடும். ஒருவேளை அது அவுட்டர் என்விரான்மெண்ட், அவுட் சைடு த ஹோஸ்ட், அது ஒருவேளை அவுட் சைடு த ஹோஸ்ட் இருந்துச்சுன்னா அது வந்து நான் லிவிங் மெட்டீரியலாகவே இருக்கும். பாஸ்டியர் கேவ் த நேம் வைரஸ். பாஸ்டியர்னா யாருன்னா லூயிஸ் பாஸ்டியர் கேவ் த டேர்ம் வைரஸ். வைரஸ்ங்கிற அந்த டேர்ம் வந்து காயின் பண்ணது வந்து யாருன்னா லூயிஸ் பாஸ்டியர். அந்த வைரஸ்க்கு நேம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பாய்சனஸ் ஆர் வேனாமஸ் ஃப்ளூயிட். அதுக்கடுத்து டிஜே ஐவானோஸ்கை ஃபவுண்ட் தட் சர்டைன் மைக்ரோப்ஸ் காஸ் டொபாக்கோ மொசைக் டிசீஸ் இன் டொபாக்கோ பிளான்ட். இந்த டிஜே ஐவானோஸ்கைங்கிற சயின்டிஸ்ட் வந்து என்ன பார்த்தாருன்னா
ஒரு கொஞ்சம் மைக்ரோப்ஸ் வந்து டொபாக்கோ பிளான்ட்ல ஒரு டிசீஸ் வந்து காஸ் பண்ணியிருக்கு. அந்த என்னன்னு சொல்லி அவர் ரிசர்ச் பண்ணும்போது அவர் பார்க்குறாரு. வைரஸ் வைரஸ் வந்து டொபாக்கோ மொசைக் டிசீஸ் வந்து காஸ் பண்ணியிருக்கிறத வந்து அவர் வந்து கண்டுபிடிக்கிறார். அடுத்து எம்டபிள்யூ பெய்ஜர்னிக்ங்கிறவர் வந்து என்ன பண்றாருன்னா, called the fluid as contagium ibum fluidum as the extracts of infected plants of tobacco. The tobacco plants ல உள்ள the infected plants of tobacco ல உள்ள அந்த fluid வந்து என்னன்னு காயின் பண்றாருன்னா contagium ibum fluidum. இந்த fluid வந்து causes infection in healthy plants. இந்த infected plantல உள்ள fluid healthy plantsக்கும் infection கொண்டு வர நிறைய சான்சஸ் இருக்குன்னு வந்து இவர் வந்து சொல்றாரு. அடுத்து WM Stanley showed virus should be crystalline to form crystals of protein which are inert outside the specific host. வைரஸை வந்து கிறிஸ்டலைன் பண்ணலாம். அது வந்து கிறிஸ்டல்ஸ் ஆஃப் புரோட்டீன் விச் ஆர் இனர்ட் அவுட் சைட் த ஸ்பெசிபிக் ஹோஸ்ட்டுக்கு வெளியே வந்து அது என்னன்னா இனர்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸ்ட்ரக்சர் ஆஃப் வைரஸ் பார்த்தோம்னா இட்ஸ் a நியூக்ளியோ புரோட்டீன் மேட் அப் ஆஃப் புரோட்டீன் கால்டு கேப்சிட். இதுல வந்து புரோட்டீன் லேயர் வந்து இருக்கு. இதை சுத்தி வந்து புரோட்டீன் லேயர் இருக்கு. அதுக்கு பேர் வந்து என்னன்னா கேப்சிட். கேப்சிட் இஸ் மேட் அப் ஆஃப் கேப்சோமியர்ஸ். கேப்சிட் வந்து கேப்சிட்ல கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. அந்த அரேஞ்ச்மெண்ட் பேர் என்னன்னா கேப்சோமியர்ஸ் விச் ஆர் அரேஞ்ச் இன் ஹேலிக்கல் அது ஹெலிக்கல் ஆர் பாலிஜாமெட்ரிக் ஃபார்ம்ஸ். ஸ்பெல்லிங் இங்க மிஸ்டேக் இருக்கு. ஹெலிக்கல் ஃபார்ம்ல வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். அந்த கேப்சீட்ல இருக்க கேப்சோமியர்ஸ் வந்து ஹெலிக்கல் ஃபார்ம் இல்லைன்னா பாலிஜாமெட்ரிக் ஃபார்ம்ல வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். they have either DNA or RNA. RNA இருக்கும் இல்லைன்னா DNA இருக்கும். நெக்ஸ்ட் யூஸ்வலி பிளான்ட் வைரஸ். இதுல வந்து டிஎன்ஏ ஆர்என்ஏ வச்சு பார்க்கும்போது பிளான்ட் வைரஸ், அதாவது வைரஸஸ் விச் காஸ் டிசீசஸ் இன் பிளான்ட்ஸ், அது அந்த பிளான்ட் வைரஸ்ல வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ இருக்கும். பாக்டீரியோஃபேஜஸ்ல வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இருக்கும். அனிமல் வைரஸஸ்ல வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ ஆர் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ வந்து இருக்கும். டிசீசஸ் காஸ்ட் பை வைரஸ். வைரஸோட டிசீசஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மம்ஸ், ஸ்மால் பாக்ஸ், எய்ட்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவி வைரஸ், ஹியூமன் இம்யூனோ வைரஸ், வைராய்ட்ஸ். அடுத்தது வைராய்ட்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட் ஃப்ரீ ஆர்என்ஏ. இதில் வந்து ஃப்ரீ ஆர்என்ஏ இருக்கும். பட் ஆனால் ப்ரோட்டீன் கோட் வைரஸ்ல வந்து ப்ரோட்டீன் கோட் கேப்சிட் இருந்துச்சு. ஆனால் அந்த வைராய்ட்ஸ்ல வந்து ப்ரோட்டீன் கோட் வந்து இருக்காது. இது வந்து இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட். ஆர்என்ஏ இருக்கும் ஆனால் வந்து லோவர் மாலிகுலர் வெயிட் வந்து கம்மியாக இருக்கும். காசஸ் பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர் டிசீஸ் டிஸ்கவர்ட் பை டிஓ டைனருங்கிறவர் வந்து இந்த வைராய்ட்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. லைக்கன்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், பொல்யூஷன் இண்டிகேட்டர்ஸ். இது வந்து சிம்பியாட்டிக் அசோசியேஷன் பிட்வீன் ஃபங்கை அண்ட் ஆல்கே. ஃபங்கை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா மைக்கோ பயாண்டுன்னு சொல்லுவாங்க. ஆல்கே வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பைக்கோ பயாண்டுன்னு வந்து சொல்லுவாங்க. இந்த ஆல்கே இதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்கே வந்து ஃபோட்டோசிந்தட்டிக். இந்த ஆல்கே வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமா வந்து ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணும். இந்த ஃபங்கை என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்கேக்கு ஷெல்டர் கொடுக்கும். இந்த ஃபங்கை வந்து நியூட்ரியன்ஸை அப்சர்வ் பண்ணி ஆல்கேக்கு கொடுக்கும். அந்த ஆல்கே அதை ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமா ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணும். அப்போ என்ன இந்த ஃபங்கை என்ன பண்ணும்னா ப்ரொவைட் ஷெல்டர் டு த ஆல்கே. இதுதான் மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆல்கே அண்ட் ஃபங்கை. இந்த லைக்கன்ஸ் வந்து பொல்யூட்டட் ஏரியாஸ்ல வந்து க்ரோ ஆகாது. பொல்யூஷன் இண்டிகேட்டர்ஸ் இது வந்து. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்களுக்கு ஏதாவது இதோட நோட்ஸ் ஏதாவது வேணும்னா கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை டச் பண்ணி நோட்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.